முட்டைக்கோஸ் போண்டா பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பாருங்கள். முட்டைக்கோஸை கட் பண்ணி நல்லா 2 அலசி எடுத்து வச்சுக்கலாம். இருத்துட்டு இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்க போகிறோம். அரைத்துக்கு ஸ்பூன் அளவுக்கு இல்லை அரைச்ச மிளகாப்பொடி சேர்க்க போகிறோம். பச்சை மாவு சேர்க்க போகிறோம். தேவையான உப்பு, மைதா மாவு ஆட் பண்ணிக்கிற போகிறோம். கலருக்காக கேசரி பொடி ஒரு பிஞ்ச் அளவு நம்ம சேர்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸோட பச்சை மாவு சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து இதில் தண்ணி வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல, வெறும் முட்டைக்கோஸ்லேயே தண்ணி இருக்கும். முட்டைக்கோஸ் வந்து ஒரு சின்ன காயாக தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ் அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்களோ அது அளவுக்கு மாவு எடுத்துங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்காக மிளகாப்பொடி சேர்க்க போகிறீங்களா, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. காரம் வேணுன்ற அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காயமோ கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி மைதா இதையும் ஆட் பண்ணிட்டேன். கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா, அவ்வளோதான். பிணைஞ்சு எடுத்துருவோம். ஏன்னா முட்டைக்கோஸ்லேயே தண்ணி இருக்கும். நல்லா பிணைஞ்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, நல்லா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு போண்டா உருட்டுற அளவுக்கு இல்லை வடை மாதிரி தட்டி போடுற அளவுக்கு நமக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கணும். ஓகே, எந்த மாதிரி ஒரு சேஃபில் வேணாலும் நம்ம போட்டு மூடிடுவோங்க. 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மினிட்ஸ் ஆயிடுச்சு. மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ஓகேங்களா, எல்லா சைடும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. அப்போ தான் நமக்கு வந்து எந்த சேஃப்க்கு போடுறோமோ அந்த சேஃப்க்கு நமக்கு வாங்க. இப்போ நம்ம கையில் எடுத்து ஒவ்வொன்றா போட்டுருவோம். சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சாச்சு. எண்ணெய் சூடாயிருச்சு. எந்த சேஃப்க்கு வேணுமோ அந்த சேஃப்க்கு எடுத்துக்கோங்க. நான் இந்த சேஃப்க்கு எடுத்திருக்கேன். மாவு எல்லாமே அதில் கோட்டாயிருக்கு பாருங்கள். இப்போ போட்டுருவோம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சேஃப் வேணுமோ அந்த சேஃபுக்கு, இல்லை நீங்கள் வடை மாதிரி தட்டி போடனாலும் வடை மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. என்னெல்லாம் நல்லா லைட்டாக அடங்க ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு போட்டதை மட்டும் லைட்டாக திருப்பி விட்டுக்கணும். வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துருக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுறது தெரியலாம். இது வந்து இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இது நல்லா குக் ஆகின மாதிரி இருக்கும் ஒன் சைடு. ஓகே, காகலை பார்த்துக்கோங்க. இது நல்லா குக் ஆகிடுச்சு, எடுத்துருவோம். நல்லா குக் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு? காக நம்ம எடுத்துருவோம். வடை மாதிரி உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் பாருங்க. மாவை எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்படி போட்டுருங்க. போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி இப்படி குக் ஆகிருக்கணும். உங்களுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கோட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோவோட உங்களை பார்க்குறேன்.